கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபிர்தயம்போபரசாரபக்ஷுதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் நல்லாசிகள். மனிதனுடைய வாழ்விலே நாம் அன்றாடம் இந்த இறை வழிபாடுகளை மேற்கொண்டு நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இந்த ஆலய வழிபாடுகள் முன்னைய காலங்களிலே நாம் செய்கின்ற பொழுது பொதுவாகவே இந்த இறைவனிடத்திலே இந்த பக்தியோடு சேர்ந்த பயம் இருந்தது முன்னைய காலத்திலே. இப்பொழுதெல்லாம் நாங்கள் தெய்வத்தின் மீது நமக்கு பயமும் இருப்பது குறைந்து விட்டது, தெய்வத்தின் மீது பக்தியும் குறைந்து கொண்டே போகின்றது. கோவிலுக்கு போவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகின்றவர்களை நாங்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனால் தேவையில்லாமல் பல மணி நேரங்களை நாங்கள் தேவையில்லாமல் வீணடிப்போம். ஒரு 5 நிமிடமாவது ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்லுவோம். இதற்கு காரணம் நம்மிடத்திலே பக்தி குறைந்து கொண்டு வருகிறது, தெய்வத்தின் மீது பயம் குறைந்து கொண்டு வருகிறது. முன்னைய காலத்திலே இந்த ஆலய வழிபாடுகள் காலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்து ஆசார சீலராக ஆலயம் செல்லாமல் யாரும் எங்கும் செல்லுவதில்லை, எந்த காரியத்தை தொடங்குவதில்லை. இப்பொழுது அப்படி இல்லை. எங்களுக்கு எப்பொழுது வசதி இருக்கிறதோ மாசத்திலே ஒரு நாள் அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது வருடத்துக்கு ஒரு நாள் கூட கோவிலுக்கு போவதற்கு சிரமமாக இருப்பது என்பதை கூட பலர் சொல்லுவதை நாங்கள் கேட்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நம்மிடத்திலே இந்த தெய்வத்தின் மீது பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. முன்னைய காலத்தில் சொல்வார்கள் பயபக்தியோடு இறைவனை வணங்க வேண்டும் என்று. தெய்வத்தின் மீது பயம் நமக்கு வர வேண்டும். அந்த பயத்தோடு சேர்ந்து பக்தி வருகின்ற பொழுது, பயபக்தி இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். இப்போ சாதாரணமாக இந்த ஆலயங்களிலே சென்று நாங்கள் ஒவ்வொருவரும் தத்தமது காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். நேர்த்திக்கடன் என்று சொல்வது, நேர்த்தி வைத்துக் கொள்வது. அவ்வாறு அந்த நேரத்திலே கூட தங்களுடைய ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது இறைவனிடத்திலே சென்று இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தால், பிள்ளையாரே நான் உனக்கு 100 குடம் பால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பிள்ளையாரே என்னுடைய இந்த பிள்ளையினுடைய நோயை தீர்த்து வைத்தால் உயிருக்கு உயிராக நான் ஒரு பசுவை தானமாக கோவிலுக்கு கொண்டு விடுகிறேன், அல்லது நான் கோழியை கோவிலுக்கு தருகிறேன் என்று இவ்வாறு இந்த உயிருக்கு சமனாக உயிரை ஒன்றை நாங்கள் ஆலயத்திலே கொடுக்கின்ற ஒரு வழக்கம் எல்லாம் முன்னைய காலத்திலே இருந்தது. இல்லை, நாங்கள் இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு சுகமில்லாமல் வருகின்ற பொழுது, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது இந்த பிள்ளையின் அளவு, அந்த எடை அளவுக்கு உனக்கு கொழுக்கட்டை மோதகம் செய்து வைக்கிறேன் என்றெல்லாம் முன்னைய காலத்தில் செய்தார்கள். அவ்வாறு நேர்த்திக்கடன் வைத்த பொழுது அவர்களது பலித்தது, அதனை நிறைவேற்றினார்கள். இப்பொழுது இந்த நேர்த்திக்கடன்கள் வைப்பது என்பதும் குறைவு, வைத்தாலும் அதை நிறைவேற்றுவது என்பது மிக மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவசரமாக நம்முடைய காரியங்கள் செய்வதற்காக நேர்த்திக்கடன்களை வைத்து விடுவார்கள். அதன் பின்பு ஏதோ அந்த நேரத்தில் சொல்லிவிட்டேன், நான் சிறிதாக செய்கிறேன், நான் இந்த கோவிலுக்கு திருப்பணிக்காக நான் 50,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். என்னுடைய பிள்ளை சுகம் பெற வேண்டும் என்று. அது சுகம் வந்த பின்பு அதை மறந்து விடுவார்கள். அந்த நேரமே அவசரமாக சொல்லிவிட்டேன், இப்பொழுது வசதியில் ஒரு 5,000 ரூபாய் தான் நாளை கொடுக்கலாம் என்கின்ற பொழுது இது தெய்வத்தை நாம் ஏமாற்றுவது என்பது போல ஆகிவிடும். எனவே இந்த தெய்வம் எதை நம்மிடத்திலே கேட்கல, தெய்வத்தையிடம் நாங்களாகத்தான் அதை சொல்லுகிறோம். இதனாலேதான் அவ்வை பிராட்டி இந்த விநாயக பெருமானிடத்திலே தனக்கு கேட்கின்ற பொழுது கொடுத்துத்தான் கேட்டார்கள். 4 தருகிறேன், நீ 3 தா என்று. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன். இந்த 4 கலந்து தருகிறேன், நீ எனக்கு 3 தா, சங்கத்தமிழ் 3 தா என்று கேட்பார்.
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கனிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா. 4 கொடுத்து 3 கேட்கிறார்கள். நாம் எப்படி இறைவனிடத்திலே பிரார்த்தனை வைப்போம்? என்னுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு போக வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை பரீட்சையிலே நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும், என்னுடைய பிள்ளை பாடசாலையிலே அல்லது இந்த மாவட்டத்திலே முதல் மாணவனாக வர வேண்டும். அவ்வாறு வந்தால் நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நேர்த்திக்கடனை வைத்துக் கொள்வார்கள். அதன் பின்பு அவை நிறைவேறினால் கூட அதனை இந்த நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற தவறுகின்றவர்களும் உண்டு. அது தெய்வத்தின் மீது இவ்வாறு அந்த பக்தி குறைந்து கொண்டு வருவதும் பயம் குறைந்து கொண்டு வருவதனாலும் ஏற்படுவது. அது மட்டுமல்லாமல் இப்ப பொதுவாக இந்த தெய்வத்தை கடவுளை எப்பொழுது நாம் கும்பிடுகிறோம்? நமக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு துன்பம் வருகின்ற வேளையிலே, ஒரு வேதனை வருகின்ற வேளையிலே இறைவா என்னை காப்பாற்றி, இறைவா என்னை சோதிக்கின்றாய், இந்த கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டுவிடு, இந்த நோயிலிருந்து என்னை மீட்டுவிடு, நான் உனக்கு வேண்டிய எல்லாம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். அப்பொழுதுதான் தெய்வத்தை நினைக்கிறோம். ஆனால் சந்தோஷமாயிருக்கிற பொழுது எந்த ஒரு மனிதனும் தெய்வத்தை நினைப்பதில்லை. துன்பம் வருகின்ற வழியிலே கடவுள் ஞாபகம் வருகிறது. சந்தோஷமாக நாம் ஒரு கல்யாண வீடு நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாண வீட்டிலே உறவுகள், சொந்தம் பந்தம், உற்றார் உறவினர்கள், வெளிநாட்டிலே உள்ள நண்பர்கள், அயலிலே உள்ளவர்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக கொண்டாடி நாங்கள் அரசவையோடு சேர்ந்த அந்த அரசுவை உணர்வுகளை எல்லாம் உண்ணுகின்ற பொழுது யாருமே தெய்வத்தை நினைப்பதில்லை. அங்கே அந்த சந்தோஷமாக அந்த உறவுகளோடு நாங்கள் உறவாடி கொண்டிருப்போம், கடவுளை மறந்து விடுவோம். ஆனால் ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது, வேதனை வருகின்ற பொழுது, நமக்கு ஒரு சங்கடம் வருகின்ற பொழுது, நமக்கு ஒரு நோய் நொடி வருகின்ற பொழுது இறைவா என்று நாம் இறைவனை நாடுவோம். சில தாய்மார்கள் இறைவனை குறை சொல்கின்றவர்களும் உண்டு. பிள்ளையாரே, நான் உனக்கு அதை செய்தேன் இதை செய்தேன், இப்படி என்னுடைய பிள்ளைக்கு நோய் வந்துட்டது, கண்கட்ட கடவுள் என்று திட்டுகின்றவர்களும் சில இடங்களிலே இருப்பார்கள். இதெல்லாம் அறியாமையினாலே. இறைவன் நம்மளை சோதிப்பதற்காக சில திருவிளையாடல் புரிவார். இவன் உண்மையான பக்தன் தானா என்று சோதித்து பார்ப்பது. உண்மையான பக்தன் எந்த சோதனை வந்த பொழுதிலும் தளராது தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கை, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. மணிவாசக பெருமான் சொன்னார், சிக்கன பிடித்தல். இந்த சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தள்ளுவது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் தெய்வத்தின் மீது அளவு கடந்த பக்தி உள்ளவர்கள் ஒரு நாளும் மாற மாட்டார்கள். ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்த பொழுதிலும் அவன் பொய் சொல்லவில்லை, உண்மையே பேசுகின்றவன். அந்த ஹரிச்சந்திரனுக்கு பல சோதனைகளை இறைவன் கொடுத்து பார்த்தான், அப்பவும் அவர் தளரவில்லை. பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து பார்த்தார், அப்பவும் அவன் தளரவில்லை. அதே போல இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மீது இறைவன் சோதனை கொடுப்பார். இப்ப பொதுவாக நடைமுறையை நாங்கள் பார்ப்போம். பல்வேறு லோகங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, செப்பு இருக்கிறது, பித்தளை இருக்கிறது, ஈயம் இருக்கிறது, இரும்பு இருக்கிறது. இவ்வாறான இந்த நாங்கள் ஒரு பொருளை விற்பதற்கு, எங்களிடத்திலே இருக்கின்ற ஒரு இரும்பை விற்பதற்கு நாங்கள் கொண்டு போய் கடையிலே கொடுத்தால் எடையை போட்டு பார்த்து விட்டு பணத்தை கொடுப்பார்கள். பித்தளையை கொடுத்தால் எடையை போட்டு பார்த்து விட்டு பணத்தை கொடுப்பார்கள். செப்பை கொடுத்தால் எடையை போட்டு பார்த்து விட்டு பணத்தை கொடுப்பார்கள். தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தால் எடையை போட்டுட்டு பணம் தர மாட்டார்கள். முதலிலே அது தங்கம் தானா, சுத்த தங்கம் தானா, இது 24 கரெக்டா, 22 கரெக்டா, 18 கரெக்டான்னு உரசி பார்ப்பார்கள். விலை உயர்ந்தது, பெறுமதியானது எதுவோ அதற்கு சோதனை. இந்த பித்தளைக்கு சோதனை கிடையாது, இரும்புக்கு சோதனை இல்லை, கொண்டு கொடுத்துருவார்கள். ஆனால் தங்கத்தை கொண்டு போனதும் அதனை உரசி பார்த்து அதற்கு நெருப்பு தண்ணி காட்டப்பட்டு அந்த காந்தக்கல்லிலே உரசி இது எத்தனை கரெக்ட், இந்த மச்சம் பார்த்து அதன் பின்புதான் அதற்கு பணத்தை கொடுப்பார்கள். பெற்ற தாய் கொண்டு போய் கொடுத்தாலும் கூட எங்க அம்மா தானே கொண்டு வந்திருக்கிறாய் என்று வாங்கி வைத்துட்டு பணத்தை கொடுக்க மாட்டார்கள்.
அம்மா கொண்டு வந்தாலும் கதைத்து கதைத்து கதையோடு கதையாக அங்கே கல்லிலே உரசி மச்சம் பார்ப்பார்கள். இது நியதி. எனவே இந்த எது அதிகமான பெருமதியானதாக இருக்கும், யார் அதிக பக்தி இறைவன் மீது வைக்கிறார்களோ, எவன் முழுமையான நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் சோதனை உண்டு. அந்த சோதனையிலே அவன் வெற்றி அடைகின்ற பொழுது நல்ல சிறப்பான வாழ்வு அடையக்கூடிய வகையிலே இந்த இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நேர்த்திக்கடன்களை வைத்தால் நேர்த்திக்கடன்களை செலுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் இப்பொழுதெல்லாம் இந்த நேர்த்திக்கடன் வைப்பது என்பது வலுவாக குறைந்து கொண்டு வருகிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் நமக்கு வசதிகள் வாய்ப்புகள் கூடி நாங்கள் இந்த ஒரு விஞ்ஞானமாகிய இந்த உலகிலே நவீன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தெய்வத்தின் மீது பக்தியும் இல்லை, பயமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் பல்வேறு சங்கடங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம், பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கிறோம். இவை தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தெய்வத்தின் மீது அளவு கடந்த பக்தி நமக்கு வர வேண்டும். தெய்வத்தின் மீது பயம் பெற வேண்டும். பயத்தோடு சேர்ந்த பக்தி தான் எப்பொழுதும் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். எனவே நாமும் இறைவன் மீது பக்தி செலுத்தி பயம் கொண்டவர்களாக இருந்து வேண்டிய பலன்களை எல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ லங்காஸ்ரீ தமிழின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து சுபம்.